ஹாய் ஹலோ வியூவர்ஸ், என்னோட நேம் கண்ணன். நான் இங்கே சேலம் கோவை உண்டாய் காஷம் தான் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா கிரிட்டா எலக்ட்ரிக் ரீசெண்டாக இப்போ லான்ச் ஆன பற்றி இதை பார்க்குறோம். இதில் வந்து பேட்டரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா 42 கிலோவாட்டில் அண்ட் 51.5 கிலோவாட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் 42 கிலோவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் 390 கொடுக்குறோம். தென் அதே மாதிரி 51.4 கிலோவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 473 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குறோம். நம்ம இதில் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்எல் சன் ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் கொடுத்துருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா, அதாவது உங்களுக்கு கேமரா ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹூண்டாய் லோகோ கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் நமக்கு அங்கே தான் இன்செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஏசி அண்ட் டிசி கரண்ட் வந்து இன்செட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வர கிரிட்டாவோட ஒரு 10 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3340 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் 2610 mm கொடுத்துருக்காங்க. மெயின் 17 இன்ச்சில் உங்களுக்கு ஏரோ அலாய் வீல்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கும், உங்களுக்கு லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. தென் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 mm கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து நம்ம இன்டீரியர் பார்க்க போகிறோம். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்டீரியர் பார்த்திங்கன்னா டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா 8way வந்து பவர் அட்ஜஸ்ட் இருக்குது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கலில் உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷன் சீட்டுமே இருக்குது உங்களுக்கு. செட் 1 செட் 2 இருக்குது உங்களுக்கு. இது உங்களுடைய ஹைட்டு இது அட்ஜஸ்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். தென் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேரிங் வீலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயே வந்து ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாஸ் இது பண்ணுறது கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வெளியே இருக்குது உங்களுக்கு. தென் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிள் லோட் ஆகும், அதாவது உங்களுக்கு வந்து ரீஜென்ரேட்டிங், அதாவது பிரேக்கிங், அதாவது வெஹிக்கிள் டு லோடு வந்து 1 2 3 4 இருக்குது. அது வந்து பிரேக்கிங் நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணும் போதும் பிரேக் ரீஜென்ரேஷன் ஆகும் பவர். தென் நம்ம வந்து கியர் ஷிஃப்டர் இருக்குது. கியர் ஷிஃப்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் மோட் ஆப்ஷன்ஸ், தென் நியூட்ரல், தென் ரிவர்ஸ், தென் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. தென் ஆப்ஷன்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக நம்ம இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மட்டும் ஆப்ஷன் இருக்கும், அது இதுலேயே நம்ம ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, வெர்டி பார்க்கிங், தென் வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டோட தென் நம்ம கிளஸ்டர் பார்க்க போகிறோம். கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடினுங்கிற க்ரீன் கலரில் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். தென் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ போகும் 329 காட்டுது இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ சார்ஜிங்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் உங்களுக்கு போகும் அப்படின்னு காட்டும். தென் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பெட்ரோல் காரில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்பிஎம் வரும், பட் அதுக்கு பதிலாக நமக்கு இந்த பவர் சார்ஜிங் இது வரும் உங்களுக்கு. பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேடல் ஷிஃப்டர் நான் சொன்னோம் இல்லைங்களா, லெவல் 2 1 லெவல் 2 வெஹிக்கிள் டு லோடு 1 வெஹிக்கிள் டு லோட் 2 வெஹிக்கிள் லோட் 3 இதிலே இருக்குது. உங்களுக்கு பிரேக்கிங் ரீஜென்ரேஷன் ஆகும் உங்களுக்கு. இதனால் மறுபடியும் உங்களுக்கு பேட்ரி பேக்கப் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் அடுத்தது நம்ம இன்ஃபோடைன்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ் ஆடியோ சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா 360 கேமரா கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுலேயே ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம காரை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் 360ல். இதோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆஃப் இதில் காட்டும் உங்களுக்கு ஃபுல் வியூ. தென் இந்தாண்ட நம்மளோட ஏதாவது பார்க்கிங் பண்ணும் போதோ இல்லை சிக்னலில் யாராவது இடிச்சிட்டாங்களோ நம்ம இதை பார்த்துக்கலாம். தென் இதோட ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கு, தென் இது வந்து ஃபுல் வியூ ரியரு. தென் இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டோர் சைடு வந்து காட்டும். தென் அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா கீவில் வந்து ஏசி கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் டியூவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல் வரும், அதாவது டிரைவர் சைடு ஒரு டெம்பரேச்சர்